ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் இல்லாமல் ஆயில் மட்டும் வச்சு செய்யக்கூடிய ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுகள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆயிலும் பட்டரும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முட்டையும் வெனிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். சுகரும் நாட்டு சர்க்கரையும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது நல்ல கலர் கிடைக்கும். இதை விஸ்கு வச்சும் பீட் பண்ணலாம், பிளெண்டர் வச்சும் பீட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வரணும், அதை மட்டும் செக் பண்ணிக்கணும்ப்பா. இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. சுகரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. சாக்லேட்டும் ஆயிலும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் இதோட சேர்த்து கலந்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். மைதாவும் கொக்கோ பவுடரும் அளவு எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பட்டர் போடாமல் ஆயில் வச்சு செய்கிறனால டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம், உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பேட்டர் ரெடியாக இருக்குது. இதை நம்ம 7 இன்ச்சு பேனில் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் ஈக்குவலாக வர்ற மாதிரி நம்ம பேட்டரை ஊற்றிக்கணும். இந்த மாதிரி ஊசி இல்லை குச்சி ஏதாவது இருந்தால் அதை வச்சு நல்லா ஈக்குவல் பண்ணிக்கலாம். டாப்பிங்காக சாக்லேட்டு நட்ஸு எது வேணால் நம்மளோட விருப்பம்தான் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இதை 20 நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிது. இப்போ இதை பீஸ் போடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் டிமோல்ட் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா அந்த கேக் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக ஃபஜ்ஜியான ப்ரௌனி வந்திருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சாஃப்டான ப்ரௌனியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.